சிறியவளே சிறுமகளே கார்கொலுசுல நான் சிறையே கார்குழலே பூமகளே முழு மெழுகுல வடிச்சவளே சுங்கக்குடி சேலக்காரி எம் மனசுல காவல்காரி மன்மதனை போதையில் அழுத்துறமா எவ்விழி மகள் மந்திரக்காரி நீர்விழி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை உன் விரல் பாடிடும் நின் சுவை தேன் குரல் தேடியே வாடுற உன்னிழல் கதக்களி ஆடும்போது கார்கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மலர் முகம் காணும் போது என் உயிரோ சித்தையில் ஏறுது நடக்கிற நடையழகு அவளது இடையழகு சேலைகள் மின்னிக்கிட்ட புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுக்குழி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறப்புடிச்சவன் காவிய காதலி கரம் பிடிச்சவன் ஆழ்கடல் முத்து கொளிச்சவன் கண்ணி அழகுல சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனம் தேடிய மான்வழி மாயங்களால் பிழை கொண்டது என் வழி சோழ கிளியவள் அன்ன கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்க மலர் கோரி. எஸ் பா அப்ப புரியல இப்ப புரியுதுன்ற மாதிரி எப்படி வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நாங்க இது வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியல பட் இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். ஓகே, அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். ஓகே, அதை நான் மாத்திக்கணும். அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு அதை விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா? வரலங்க நிஜமாலுமே. அந்த கோவம் ஸ்டார்டிங்ல மேபி பீயிங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மாலாம் இதுக்கு பழக்கமே கிடையாது, இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ இல்ல. இரிட்டேட்டிங்கான ஜட்ஜ்மெண்ட் ஃபார் அவுட்ஃபிட்டை வச்சு கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்றது அது தப்பு. ஓகே, மோஸ்ட் ஃபியர் எலிமெண்ட்னா என்ன? எப்பவுமே நான் யோசிக்கிறது என்னுடைய ஓல்ட் ஏஜ் நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். ஏங்க அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு தெரியல, உடம்பு சரியில்லாம போயிடும், நம்மளை பார்த்துக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இருந்தே நம்ம பிளான் பண்ணணுமா? திடீர்னு பெட்ரிடன் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஸோ ஹஸ்பண்ட் முன்னாடி இறந்துடலாம், பசங்க அவங்கவுங்க லைஃப்ல பிஸி ஆயிடலாம், ஒரு தனியா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் முதுமையில் தனிமைன்னு சொல்லலாம். அது நினைச்சு எனக்கு பயமா இருக்கும். தமிழ் வார்த்தைகள்லாம் அப்படியே அக்கா பிச்சு வைக்கிறீங்க. எந்த ஊருங்க? ஒரு திண்டுக்கல்ங்க ஊரு. உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம், உங்களை பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன? லைஃப்ல பட்ட அவமானங்கள் எல்லாருமே பட்டிருப்போம். இல்ல அதான் அது வந்துட்டு இதை ஓப்பனா சொல்லணும் இல்லையா? ஸ்கூல்ல ரொம்ப மிஸ்சீவியஸா இருப்பேன். மிஸ்சீவியஸ் கூட ஓகே, பட் போர்டிங் ஸ்கூல்ஸ்ல போட்டு அதுல கேர்ள்ஸ் ஸ்கூல் பயங்கர ராகிங் அதெல்லாம் நடந்திருக்கு.